2 மாசத்துல 15 கிலோ வெயிட்டை எப்படி குறைக்கிறது, அதுவும் ஆரோக்கியமான முறையில் ஹெல்த்தி முறையில் எப்படி குறைக்கிறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடணும், மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சாப்பிடணும், நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிடணும், ஸ்நாக்ஸாக என்னென்ன சாப்பிட்டுக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ இல்லைன்னா கிரீன் டீ இருக்குல்ல, அது குடிச்சிக்கலாம். ஆனால் சுகர் போடாமல் குடிச்சிக்கலாம். காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ள நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம பார்த்துக்கணும். ஓட் மீல், அதாவது ஓட்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு கூட மோர்னு சொல்லக்கூடிய பட்டர் மில்க்கு கலந்து ஓட்ஸ் கஞ்சி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். உப்பு அளவாக போடுங்க. இதுக்கு கூட ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே சேர்த்து போட்டு சாப்பிடுங்க. நார்ச்சத்து கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும், வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் இருந்து கிடைக்கும். அப்போ எல்லா சத்துக்களும் உடம்புல உள்ள கொழுப்பை கரைச்சி உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கும். லஞ்சில் என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் வித் சாலட். சாலட்னு சொல்லும்போது நீங்கள் வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ இல்லைனா ரெண்டும் மிக்சிங்கோ எதனாலும் பண்ணி ஒரு சாலட் மாதிரி மேக் பண்ணுங்க. கிரீன் லீவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கொஞ்சம் கீரைகளும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆயிலே இல்லாமல் நீங்கள் என்ன முறையில் வேணாலும் அவிச்சு சாப்பிடலாம். கிரில் பண்ணி கூட சிக்கனை சாப்பிடலாம். ஆனால் ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. டின்னருக்கு போயாச்சு. ப்ரௌன் ரொட்டி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ், அது கூட சிக்கன் சாப்பிட்றது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் தெரியும் இல்லையா, உங்களுக்கு ஜீரக சம்பாவாக இருந்தாலும் சரிதான், இல்லைனா ப்ரௌன் ரைஸ்னே கிடைக்கும். இல்லைனா ப்ரௌன் ரொட்டின்னு சொல்லும்போது ஹோல் வீட் இருக்குல்லையே, அதில் செய்யப்பட்ட சப்பாத்தி அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தாங்க. ஒரு 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வச்சு சாப்பிடுங்க. டின்னருக்கான ஆப்ஷன்.